இப்போ நான் காக்கா கூப்பிட போகிறேன், எல்லாம் வரும். இல்லை ஒன்றும் இல்லைம்மா, இப்போ எந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்கன்னு சொன்னோன்னு எல்லாம் போயிடும். இப்போ ஓப்பனாக காலியாக இருக்குது. இப்போ எல்லாம் வரப்போகுது பாருங்கள். இப்போ ஒரு கிலோமீட்டரில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வரும். அங்கேருந்து லாங்கிலேருந்து வருது பாருங்கள். இது தகவல் பாஸ் பண்ணி அதெல்லாம் வரும். 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது எல்லாமே வரும். பாருங்க வந்துரு எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. சொல்லிடுறேன் நான். திருப்பி பழைய மாதிரி வானத்தை கிளியராக இருக்க மாதிரி பண்ணிடுவோம். அப்படியே வந்தீங்கன்னா அந்த இதில் போய் எல்லாம் போய் உட்காருவாங்க பாருங்க. சார் நீங்கள் வந்து காக்கான்னு கூப்பிட்டா காக்கா இல்லாத இடத்துல கூட கிளம்பி வருது. அது எப்படி, அது எந்த மூமெண்ட்டில் நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்க? சின்ன வயசாக இருக்கும்போது ராஜா அண்ணாமலைபுரம் மயிலாப்பூர் ஏரியாவில் அப்போல்லாம் வந்து ராஜா அண்ணாமலைபுரம்லாம் காடாக இருக்கும். அது அப்போ எங்கள் வீடு ஓலை வீடு தான். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு குயில் ஒன்று எடுத்து வளர்த்தேன் ஸ்கூல் படிக்கும்போது. அது குயில்னு தெரியாது, காக்கா நினச்சி எடுத்து வீட்டிலே கூண்டுலாம் இல்லாமல் கீழே அந்த மர இதில் உட்காந்துருக்கும். ஸ்கூல் முடிச்சுட்டு தீனி போடுறது அப்படி வளர்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் ஆஹா இது காக்கா இல்லை குயிலுன்னு. காக்கா கத்துறதே இல்லை, ஆனால் வாயெல்லாம் ரெட்டா அது மாதிரி இருந்தது. இதாக இருந்தது. காக்காங்கெல்லாம் வந்து துரத்தும் வீட்டுக்குள்ளே திருப்பி இது ஓடி வந்துடும். உள்ளே வந்து இருந்துக்கும். ஒரு நாள் மிஸ் ஆகி போய் வெளியே போயிடுச்சு. அதுங்க அப்படியே கொத்தி அதை சாவடிச்சிருச்சு. அதை எடுத்துட்டு ஏன் இந்த பறவை வேணும் தானே, இது ஏன் கொத்துது அப்படின்னு ஸ்கூலெல்லாம் கட்டி அடிச்சுட்டு போய் உட்காந்து இது கானா என்ன அர்த்தம், கானா என்ன அர்த்தம், கா அப்படின்னா என்ன அர்த்தம்னு மிமிக்ரி மாதிரி முதல்ல கொண்டு வந்தேன். அது நான் போயிட்டு அப்படின்னோன்னு அது அடி பார்க்குது அண்ணா அப்படி இருந்துச்சு. ஸோ இதில் ஏதோ ஒன்று இப்போ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லாங்குவேஜ் இது இருக்குது. இது என்னன்னு ஒன்று அந்த டைமிங் மாத்திரை அளவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி மிமிக்ரி மாதிரி அதை அப்படியே கொண்டு வந்தேன். அப்புறம் நம்ம கத்துறது அதுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, அது கத்துறது நமக்கு புரியாச்சு. இதே மாதிரி தான் எல்லா இதுக்கும் அப்புறம் நான் அது நீங்களும் பண்ணலாம். இது ஒரு விஷயமே கிடையாது. சாதாரணமாகவே நீங்கள் பேசலாம். அட எங்க சார், நான் கத்தும் போது எதுவுமே வர மாட்டேங்குது. அது எப்படி ஒரு நாளில் எப்படி உங்களுக்கு வந்துடும்? பட் நீங்கள் எத்தனை வருஷம் அது ப்ராக்டிஸ்? சின்ன வயசுலேருந்து சார். இது காக்கான்னு கூப்பிட்டா நீங்கள் டெய்லி சாப்பாடு வச்சிங்கன்னா நீ காக்கானே கூப்பிடுவானா, உங்களை பார்த்த உடனே வந்துடும். அது டெய்லி நீங்கள் அது கூட அன்பா பழகணும். முதல்ல நீங்கள் வந்து கான்னு கூப்பிட வேண்டியதே இல்லை. எவ்வளோ வீட்டுங்களில் வந்து அவங்க தூங்கி எழுந்துச்சு அந்த 6 மணி இந்த டைம் சாப்பாடு வச்சு மிஸ் ஆச்சுன்னா அது உள்ள வந்து கேட்கும், கையில் கொடுப்பாங்க சாப்பிடும். எவ்வளோ வீட்டுங்களில் இது நடக்குது. அது பழகணும், உடனே வராது. அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் என்னன்னா, பறவைகள் மனுஷங்க அதோட தொடர்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நாளப்போக்கில் ஃபர்ஸ்ட்லாம் வந்து சாப்பாடு படையல் போட்ட பிறகு தான் சாப்பிடவே ஆரம்பிப்போம். அந்த விஷயமே இப்போ குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? மனுஷங்களுக்கும் பறவைக்கும் இருக்கு. அதாவது சார், இந்த உலகமே நம்ம ஊருன்னு கிடையாது, இந்த உலகமே பறவைகள், மிருகங்கள், மரம், செடி, கொடி, இயற்கை, நீர், காற்று, ஆகாயம் இதுக்கு தான் சொந்தம். இதுக்கெல்லாம் உருவாயிட்ட பிறகு தான் நம்ம உருவாகணும். கொஞ்சம் கொஞ்சமாக இதுங்களெல்லாம் அழிச்சிட்டு இப்போ நம்ம டாமினேஷன் இருக்கோம் உலகம் பூரா. இப்போ இன்னும் வருங்காலத்தில் சிட்டுக்குருவியெல்லாம் நம்ம வந்து ரொம்ப தேட வேண்டிய ஒரு மாதிரி இதாயிடுச்சு.